ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சுவாரஸ்யமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறேன். ரீசெண்டா சத்திய பிரதேசம் அறக்கட்டளையின் ஆலோசனை மற்றும் மேற்பார்வையில் உருவான சிபி அவுட்ஃபிட்ஸ் ஓட ஓப்பனிங்க்கு போயிருந்தேன். அதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அதை எடுத்து நடத்துறது 3 காலேஜ் கேர்ள்ஸ்னு தெரிஞ்சதும் இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. சிபி அவுட்ஃபிட்ஸன் உரிமையாளர்கள் சார்பாக நமக்கு தேவையான தகவல்களை தருவதற்கு அகல்யா வந்திருக்கிறாங்க. அவர்களிடம் பேசுவோம் வாங்க. இந்த உரையாடலை முழுசா பாருங்க. ஒன்னு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹலோ மேடம், நான் அகல்யா. சிபி அவுட்ஃபிட்ஸின் உரிமையாளர்கள் சார்பாக நான் வந்திருக்கேன். திறப்பு விழாவுக்கு ஒரு பொது வாடிக்கையாளராக வந்து பார்த்து நீங்க இத பப்ளிக்குக்கு தெரியணும்னு நினைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், சிபி அவுட்ஃபிட்ஸ் துணி வியாபாரத்திற்காக செஞ்ச அமைப்பு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதுதான் எனக்கு இன்னும் எக்ஸைட் ஆனது. சிபி அவுட்ஃபிட்ஸின் ஓனர்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ்னு தெரிஞ்சுகிட்டேன். அவங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்க அகல்யா? ஆமாம், அவங்களா காலேஜ் கேர்ள்ஸ் தான். ஒருத்தர் எம்ஏ இங்கிலீஷ், இன்னொருத்தர் பிகாம் பிசினஸ் கம்யூனிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்னொருத்தர் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறாங்க. ஓ, அப்ப அவங்க படிச்சுக்கிட்டே செய்றாங்க. சூப்பர். இப்போதான் எனக்கு புரியுது சிபி அவுட்ஃபிட்ஸ் வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஏன் பண்றாங்கன்னு. அத பத்தி நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். ஆமாம், நீங்க கெஸ் பண்றது கரெக்ட் தான். அவங்க படிச்சிட்டு இருக்கிறதுனால வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை செய்றாங்க. ஸ்பெசிபிக்கா பெண்களுக்கான ரெடிமேட் ட்ரெஸ் பிசினஸ் செய்யணும்னு எப்படி தோணுச்சு அகல்யா? சத்திய பிரதேசம் அறக்கட்டளை மரம் வளர்ப்பு, காடுகள் அழியக்கூடாது, காடு வளர்ப்பு இதற்கான விழிப்புணர்வுகளை செய்து வருகிறது. 20 வருடமாக யாரிடமும் நன்கொடை வாங்கல. இது சிபி அவுட்ஃபிட்ஸின் உரிமையாளர்களை அட்ராக்ட் செய்தது. சத்திய பிரதேசம் அறக்கட்டளையின் சேவை பணிகளுக்கு நம்மளும் எப்படி பங்கெடுக்கலாம் என்று யோசித்தார்கள். 20 வருடமா நன்கொடை பெறாத சத்திய பிரதேசம் அறக்கட்டளை சமீபமா நன்கொடை பெறலாம் என்று ஒரு சில விதியோட முடிவெடுத்திருக்காங்க. அப்படியா அகல்யா? 20 வருஷம் நன்கொடை வாங்காதது ஆச்சரியமா இருக்கு. நன்கொடை வாங்காம இருந்தும் அவங்க செயல்பாடு எப்படி, என்ன செஞ்சிருக்காங்க? இந்த சேனலான ஆடகமாட்டத்தில் சத்திய பிரதேசம் அறக்கட்டளையின் நிகழ்வு அதில் ஒரு வீடியோவா இருக்கு. அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ, அப்படியா? நான் கண்டிப்பா பார்க்கிறேன் அகல்யா. சிபி அவுட்ஃபிட்ஸ் சத்திய பிரதேசம் அறக்கட்டளையின் நன்கொடையாளர்னு சொன்னீங்களே, அதுக்கும் துணி தொழிலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இத பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கவே, கேக்குற பப்ளிக்கும் பிரயோஜனமா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன். சத்திய பிரதேசம் அறக்கட்டளை 20 வருடத்திற்கு பிறகு நன்கொடை வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. சத்திய பிரதேசம் அறக்கட்டளை எளிய மக்களுக்காக, குறிப்பா கிராமப்புற மக்களுக்கு சிறுதொழில் செய்வதற்கான ஆலோசனை மற்றும் உதவிகளை செய்றாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சம்பாதிக்கிறவங்க மனமுவந்து கொடுக்கிற நன்கொடைய வாங்குகிறதுனும் அத தன்னோட மரம் நடும்பணி, காடு வளர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்வுகள் போன்ற காரியங்களை செயல்படுத்துவதற்கு பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. சத்திய பிரதேசம் அறக்கட்டளையோட சிறுதொழில் உருவாக்கும் திட்டத்தில் ஒரு பிரிவுதான் மகளிர்கான ரெடிமேட் துணி தொழில். இத கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. சத்திய பிரதேசம் அறக்கட்டளை கடன் ஏதும் வாங்கித் தருகிறார்களா? இல்ல, சத்திய பிரதேசம் அறக்கட்டளை எந்த கடன் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவது இல்லை. அதற்கு பதில் மக்கள் உழைத்து சம்பாதிப்பதற்கு எளிய சூழ்நிலைகளை உண்டு பண்ணித்தராங்க. சத்திய பிரதேசம் அறக்கட்டளை அதற்கு பல திட்டங்களை வச்சிருக்கிறாங்க, செயல்படுத்தி வராங்க. சத்திய பிரதேசம் அறக்கட்டளையோட ஒரு பிரிவான துணி தொழில் பற்றி விரிவா சொல்லுங்க அகல்யா. இந்த தகவல்களை நான் சொல்றதை விட இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். வாங்க ராகவ் சார். சொல்லுங்க மேடம். இவ்வளவு நேரம் இவங்க பேசினது நீங்க கேட்டீர்கள். இது சம்பந்தமான டீடெயில்ஸா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ராகவ் சார். ஷூர் மாம். சத்திய பிரதேசம் அறக்கட்டளையோட மேற்பார்வையில் ஐஜே என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் இயங்குது. அந்த நிறுவனம் வடநாட்டு உற்பத்தியாளர்கள், நவநாகரிக ஆடை வடிவமைப்பாளர்களின் மேற்பார்வையில் உருவான ரெடிமேட் ஆடைகளை சத்திய பிரதேசம் அறக்கட்டளையின் கிராம மக்கள் சிறுதொழில் செயல்பாட்டு பணிக்கான திட்டத்திற்கு துணிகளை கொள்முதல் செய்றாங்க. வடநாட்டிலிருந்து நேரடியாக கொள்முதல் பண்றாங்களா? அந்த வித்தியாசத்தை நான் நேர்ல அந்த துணிகள்ல பார்த்தேன். இப்போ எனக்கு முழுமையா புரியுது. குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன். அது துணியோட பிரைஸ் தொடர்பானது. சத்திய பிரதேசம் அறக்கட்டளை பொதுமக்கள் பிரயோஜனம் கருதி துணியோட பிரைஸா குறைந்த விலையில் கோட் பண்ற பணியை செஞ்சு கொடுத்திருக்காங்க. அந்த விலை குறைவ மக்களும் உணர்வாங்க.
குறைந்தபட்ச விலை அமைப்பு, தரம், டிசைன்ஸ், அருகில் கிடைக்காத ரகங்கள் எல்லாம் இருக்குன்னு சிபி அவுட்ஃபிட்ஸ் உணர்ந்தாங்க. இதை செய்ய முடிவெடுத்து செயல்படுத்தினதுனால சிபி அவுட்ஃபிட்ஸின் உரிமையாளர்களுக்கு பல நோக்கங்கள் நிறைவேறியிருக்கு. என்னென்ன நோக்கங்கள் நிறைவேறியிருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? அகல்யா மேடம், கண்டினியூ பண்றீங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். நிறைவேறின நோக்கங்கள் பற்றி தாராளமா தெரிஞ்சுக்கலாம். சத்தியப்பிரதேசம் அறக்கட்டளையோட சேவை பணிகளுக்கு நன்கொடை கொடுக்க முடியும் என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. படிக்கிற காலத்திலேயே தொழில் முனைவோரது அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. இந்த வயதிலேயே பொருளாதார முன்னேற்றத்திற்கான பாதையில் பயணிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்களைப் போலவே புதுசா தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அதற்கு தக்க ஆலோசனைகளை வழங்குவதற்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது. சிபி அவுட்ஃபிட்ஸ் இது ஒரு நிறுவனமா? ஆமா, இது ரொம்ப நல்ல கேள்வி. இந்த 3 பேர் சத்தியப்பிரதேசம் அறக்கட்டளையிடம் நாங்களும் துணித் தொழிலை வீட்ல இருந்து செய்றோம்னு சொன்னாங்க. அதுக்கு சத்தியப்பிரதேசம் அறக்கட்டளை அதற்குரிய ஆலோசனைகளை கொடுத்து வங்கி நடப்பு கணக்கு, அரசு பதிவு, தொழில் பதிவு ஆவணங்கள் போன்ற ப்ராப்பரான வழியில ஒரு நிறுவனமா மாத்திட்டாங்க. ஓ அப்படியா? இதெல்லாம் பண்ணி முடிக்க சிபி அவுட்ஃபிட்ஸ்க்கு எவ்வளவு காலம் ஆச்சு? சிபி அவுட்ஃபிட்ஸின் உரிமையாளர்கள் சத்தியப்பிரதேசம் அறக்கட்டளையை அணுகி ஆலோசனை கேட்டதிலிருந்து சரியாக 1.5 மாதத்துக்குள்ள ஓபனிங் முடிச்சிட்டாங்க. சத்தியப்பிரதேசம் அறக்கட்டளை சொன்ன ஆலோசனைகளை அப்படியே கேட்டு சரியா செயல்பட்டதுனால சீக்கிரமா சாத்தியமாச்சு. சிபி அவுட்ஃபிட்ஸ் பொதுமக்கள் பிரயோஜனம் அடைய குறைந்த விலை பேக்கேஜ் திட்டம் ஒன்றை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைமுறைப்படுத்த போறாங்க. அது தொடர்பான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த ஆடகமாட்டம் சேனல்ல தான் வரப்போகுது. சோ சிபி அவுட்ஃபிட்ஸின் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ஆடகமாட்டம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தகவல்கள் எனக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. நான் இப்பவே ஆடகமாட்டம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றேன். நன்றி அகல்யா. நன்றி, வணக்கம்.